காங்கிரஸ் ஒண்ணுதாங்க நமக்கு பிரச்சனை. காங்கிரஸ் நம்ம கூட்டணியில் இல்லாம இருந்தா கடந்த 5 வருஷத்துல இப்ப பண்ண திட்டங்கள் மாதிரி இன்னொரு மடங்கு பண்ணியிருக்க முடியும். காரணம் நிதி பிரச்சனை. காங்கிரஸ் கூட இருக்கிற ஒரே காரணத்துக்காக தான் நமக்கு நிதி டெல்லியிலிருந்து வர்றது குறைஞ்சது. காங்கிரஸ் இல்லாம இருந்திருந்தா நமக்கு நிதி பிரச்சனையே இருந்திருக்கா. அப்படி ஒரு பக்கம் ஒவ்வொருத்தரையும் பாருங்க, ஒவ்வொருத்தரையும் கொள்கை கூட்டணிலாம் நாங்கள் தேர்தலுக்காக திமுகவோட கூட்டணியில இல்லைன்னு சொன்னா அப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. கம்யூனிஸ்டுக்காரரு சண்முகம் திமுக கூட்டணி இல்லைன்னு சொல்றதுக்கு நீ யாரு? தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி இல்லைன்னு சொல்றதுக்கு நீ யாரு? கூட்டணியில இல்லையா? நீ யாரு டிக்ளேர் பண்றதுக்கு? நீ வேணா கூட்டணியில இல்லைன்னு சொல்லு, கம்யூனிஸ்ட் திமுக கூட்டணியில இல்லைன்னு சொல்லு. ஆனா திமுக கூட்டணி இல்லைன்னு சொல்றதுக்கு நீ யார்? என்ன நினைச்சவங்க பேசுறாங்கன்னு தெரியல. அதே போல பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் 2 எம்எல்ஏ வச்சுட்டு அவருக்கு முதலமைச்சர் ஆகணுமா? ஆனா அவர் கொள்கை தலைவர். தமிழ்நாட்டில் ஒரே கொள்கை தலைவர் அவர்தான். ஆனா 2 எம்எல்ஏ வச்சுட்டு தன்னை முதலமைச்சர் ஆக்குவாங்கன்னு 2 நாள் கதவை திறந்து வச்சுட்டு உட்கார்ந்துருக்க. அப்புறம் ஆக்கல அப்படின்னு சொன்னா அப்புறமா நாங்க ஆட்சிக்கு ஆதரவு தர்றோம், ஆனா திமுக கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்களா? திமுக தலைவர் சொன்னார? திமுக யாராவது சொன்னாங்களா? அவங்க ஆதரவு தர்றாங்க ஆனா திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்களா? நீதான சொன்ன, நீதான பேட்டி கொடுத்த எல்லாரும் நாங்க ஆதரிக்கிறோம் ஆனா திமுக கூட்டணியில் இருக்கிறோம். அப்ப சொன்ன வாய் இப்ப ஏன் மாறுது? இப்ப ஏன் மாத்தி சொன்ன நீ? எனக்கு என்னவாங்க, ஏன்னா இவங்களுக்கெல்லாம் நம்முடைய தலைவர் எவ்வளவு மரியாதை கொடுத்தார் என்பது எனக்கு தெரியும். ஒவ்வொரு கூட்டணி கூட்டத்திலும் நான் பார்த்திருக்கின்றேன். தூக்கி தூக்கி வைப்பார், தூக்கி தூக்கி வைப்பார். அவ்வளவு பெருந்தன்மை தலைவருக்கு இருக்கிற பெருந்தன்மையை நீங்க ஒப்பிடவே முடியாது, யார் கூட ஒப்பிட முடியாது. அவ்வளவு மென்மை, அவ்வளவு பெருந்தன்மை. ஏன் கரூர்ல 41 பேரை கொண்டாடுங்க, அப்ப கூட பெருந்தன்மையா இருந்தாரு, அப்ப கூட பெருந்தன்மையா இருந்தார். சில நேரத்தில் நானே யோசிக்கிறது உண்டு, ஒருவேளை அவருடைய பெருந்தன்மை தான் நமக்கு பலவீனமா போச்சோ அப்படின்னு யோசிக்கிறது உண்டு. அவருடைய பெருந்தன்மையா இருக்கிறதும் பலவீனமா போச்சோ. இன்னைக்கு சர்வ சாதாரணமா எல்லாரும் ஏமாத்திட்டு போயிட்டே இருக்காங்க அவங்க ஆதாயத்தை தேடி. நீங்க அந்த கொள்கை தலைவருடைய வரலாறு பார்த்தீங்கன்னா தெரியும். 2006 அதிமுக கூட்டணி தோத்த உடனே 2011 திமுக கூட்டணி, 2011 திமுக கூட்டணியில தோத்த உடனே 2016 மக்கள் நல கூட்டணி, 2016 மக்கள் நல கூட்டணி தோத்த உடனே 2019 திமுக கூட்டணி, 19 திமுக கூட்டணி, 21 திமுக கூட்டணி, 24 திமுக கூட்டணி தொடர்ந்து ஜெயிக்கிற வரைக்கும். இப்ப 24 தோத்த உடனே என்ன கூட்டணி யோசிச்சு பாருங்க. இவங்க தான் கொள்கைக்காரங்களா? அப்படிப்பட்ட இந்த நிலைமையில தான் நம்மள இப்படி எல்லாம் இவங்க ஏமாத்திருக்காங்க அப்படிங்கிறது புரியுது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.